இந்த லெசன்ல எடிட் மெனுல உள்ள ஃபைண்ட் அண்ட் சேஞ்ச் பார்க்க போறோம். ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப். இந்த ஃபைண்ட் அண்ட் சேஞ்ச் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வேற ஒண்ணு மாத்தணும் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து நல்லா யூஸ் ஆகும். அதை இப்போ நம்ம டெக்ஸ்ட் மூலியமா பார்ப்போம். ஃபைண்ட் அண்ட் சேஞ்ச் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்ல ஹெல்த் அப்படின்ற ஏரியாவெல்லாம் நமக்கு மாறணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். ஹெல்த் டைப் பண்ணிக்குவோம். அதாவது ஃபைண்ட் வாட், என்ன வந்து ஃபைண்ட் பண்ணணும், ஹெல்த் அப்படின்ற ஃபைண்ட் பண்ணணும். சேஞ்ச், என்னவா சேஞ்ச் பண்ணணும் நமக்கு அப்படின்னா அந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு இங்க ஃபைண்ட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னு அது தேடி டிஸ்பிளே பண்ணும். இப்ப இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. அதை சேஞ்ச் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப அடுத்த இடத்துல தேடணும் அப்படின்னா மறுபடியும் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். அடுத்தது சேஞ்ச் ஆல். இந்த ஸ்டோரியில எங்க இருக்கோ அத்தனை பக்கம் சேஞ்ச் பண்ணிரு அப்படின்னா நீங்க சேஞ்ச் ஆல் பட்டன் கொடுத்துடலாம். அல்லது சேஞ்ச் அண்ட் ஃபைண்ட்னா ஒவ்வொரு தடவை ஃபைண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி திரும்ப அடுத்தது ஃபைண்ட் பண்ண போயிரு அப்படின்னு சொல்லு இந்த பட்டனை. இது இந்த ஒரு பட்டன் வந்து 2 வேலை பண்ணும். இப்ப நீங்க கிளிக் பண்றீங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் டெஸ்ட்னு. பிளஸ் அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு நம்ம ஃபைண்ட் சேஞ்ச். அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க ஃபைண்ட் சேஞ்ச். எல்லா இடத்தையும் முடிச்சோன்னா சர்ச் கம்ப்ளீட்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. இது இல்லாம இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்ல ஸ்பெஷல் எல்லாம் அங்கங்க யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் நம்ம வரணும், இந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஃபைண்ட் பண்ணி எடுத்து மாத்தணும், அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்றோம்? அப்போ கண்ட்ரோல் எஃப், ஃபைண்ட் அண்ட் சேஞ்ச் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிரும். மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அது என்னன்னா ஸ்பெஷல் கேரக்டர். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனு ஒன்னு ஓபன் ஆகும். அதுல இந்த ஸ்டோரிக்குள்ள என்ன ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் அது ஃபைண்ட் பண்ணணுமா, இல்ல அதை ஃபைண்ட் பண்ணிட்டு மாத்தணுமா, இல்ல டெலீட் பண்ணணுமா, நம்ம என்ன வேணாலும் இங்க கொடுத்துக்க முடியும். நம்ம சிம்பிள்ஸ்ல காப்பிரைட் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க உங்களுக்கு ஒரு கோட் டிஸ்பிளே ஆகுது. நீங்க இந்த கோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்க இங்க டைப் பண்ணிக்கவும் முடியும். சேஞ்ச், என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க எம்டி ஸ்பேஸ் இங்க விட்டுட்டீங்கன்னா டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம டெலீட் பண்ண போற அந்த அட்டெல்லாம் ஃபைண்ட். இப்ப பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு சேஞ்ச் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப 3 இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகே கொடுத்துருவோம். அடுத்தது இந்த டெக்ஸ்டுக்குள்ள நமக்கு என்னென்னவெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த சர்ச் ஏரியாவில் நம்ம கொடுத்துக்க முடியும். டாக்குமெண்ட் பண்ணணுமா, அல்லது ஸ்டோரி செலக்ட் பண்ணணுமா, ஆல் டாக்குமெண்ட் பண்ணணுமா நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அடுத்து இங்க ஒரு பட்டன் கீழே இருக்கு. அந்த பட்டனை கண்டென்ட் எல்லாம் வந்து இந்த இதுக்குள்ள சூஸ் பண்ணணும்னு நீங்க செப்பரேட்டா இண்டிகேட் பண்ணிக்கவும் முடியும்.